இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 107 அதிகாரம் 20 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு இருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதித்து உங்கள் உள்ளங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் அவர் குடிகொள்வாராக. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்கும் நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கும் தன் வார்த்தையை அனுப்புகிறார் என்று. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி இருக்கலாம், மனவேதனை இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், அல்லது வலியில்லாத நிலை இருக்கலாம். அந்த நேரங்களில் ஆண்டவர் முதலில் அனுப்புவது அவருடைய வார்த்தையை. சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை வழி நடத்தி இருக்கு, எங்களை தேற்றி இருக்கு, எங்களை குணமாக்கி இருக்குன்ற. நாங்கள் கவலையிலையும் வருத்தத்திலையும் இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்குது. நாங்கள் முன்னேறத்துக்கான ஒரு கருவியாக இருந்திருக்குது. ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தையில் சுகம் இருக்கு, ஆறுதல் இருக்கு, விடுதலை இருக்கு. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தையும் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குகிறது. இன்று ஒரு முடிவை நாங்கள் எடுப்போமா? நாங்கள் தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், அதை நம்புவோம், அதை நம் வாழ்க்கையில் பற்றி பிடித்து கொள்ளுவோம், அதை எங்களுடைய வாழ்வாக்குவோம். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் நம்மை குணமாக்கி எல்லா அழிவிலும் இருந்தும் எங்களை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கு. எங்களோட மனசு குழப்பமா இருக்கிற நேரத்தில் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிச்சு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் அன்று உங்களோடு பேசுவார். உங்களோட குழப்பத்துக்கு அவர் தீர்வு கொடுப்பார். அதுபோல நீங்க கவலையில வருத்தத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து தியானிங்க. நிச்சயமாக ஆண்டவர் அந்த வார்த்தையினூடாக உங்களுடைய மனக்காயங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை நலமடைய செய்வார். ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? வெளியேற முடியாம வழி தெரியாம திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு வழி காட்டுவார். வார்த்தையினூடாக அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதீத சக்தியும் வல்லமையும் உண்டு. அவருடைய வார்த்தை எங்களுடைய மனத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த புனிதமான பரிசுத்தமான வார்த்தையை அன்றாடம் நாங்கள் வாசிக்க தியானிக்க முன் வருவோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வாசிக்க தோண்டுவோம். ஆமீன்.